ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஏ நார்மல் ஃபேமிலி. இது ஒரு செம்மையான கொரியன் கிரைம் ட்ராமா மூவி. நீதி நேரம் நியாயம் நடந்துட்டு இருக்கிற மீரோ ஒரு டாக்டராக இருக்கான். தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதே இடத்துல மீரோட அண்ணன் அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டு காசு கொடுத்தா போதும், எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருந்தாலும் கேஸ் வாதாடி அவன் வெளியே கொண்டு வந்துடுவான். இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒரு கேஸில் மீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸில் என்னதான் ஆச்சு, நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கேஸ் எப்படி முடிஞ்சிச்சு, இதை பற்றிலாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் ஏ நார்மல் ஃபேமிலி. இது ஒரு செம்மையான மூவி. படம் பார்க்குற நம்மளையே நிறைய இடத்துல மேனிபுலேட் பண்ணிடுவாங்க. எண்டிங்கில் ஏன் ஆச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிற அளவுக்கு இருக்கும். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் தான் சொல்லுங்கள், இல்லை அண்ணன் பண்ணது கரெக்டா இல்லை தமிழ் பண்ணது கரெக்டா. சரி, இப்போ வாங்க நார்மல் ஃபேமிலிங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு டிராஃபிக் சிக்னல் அமைக்கிறாங்க. பார்த்து ஏதோ சர்ப் கலர் காரு வேகமாக வந்துட்டு இருக்கு. பின்னாடியே பார்த்து ஒரு அப்பா வந்துட்டு இருப்பாரு. அந்த அப்போட காரு சின்னதாக வரசி சர்ப் கலர் கார் முடிவு போயிருக்கும். இதை பார்த்து கடுப்பானப்பா டிராஃபிக் காரணி போடுவார். கீழே இறங்கி வரப்ப அந்த அப்பாவுக்கு குட்டி பொண்ணு இருக்கும். அப்பா ப்ளீஸ்ப்பா சண்டைக்கு போகாத, கொஞ்சம் நில்லுன்னு சொல்கிறப்ப அந்த அப்பா கேட்க மாட்டார். அந்த சர்ப்குள்ளே கார் டிரைவரை பார்த்தா அவர் சின்ன பையன் மாதிரி இருப்பான். ஏன்டா லைஸ் ஒழுங்கு வாங்கியிருக்கியா, இதெல்லாம் உங்கள் அப்பா விட்டுருவாடா, மறுபடியும் வண்டி விட்டுறான்னு சொன்னால் அவள் அதுக்கு மேலே இருக்கேன். ஏன்டா நீலாம் நேற்று பேசலுக்கு வந்துட்டியா, நீங்களே சீப்பான ஆளுக்காடா, நீங்களே எதுக்கு இங்கே இருக்கீங்க, இங்கேருந்து போடான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து சமயம் கடுப்பு போயிடுது. கையை விட்டு அடிக்கலாம் பார்த்தா கையை கடிச்சு வச்சுடுவான். இதை பார்த்து அப்போ கொலகாண்டாயிரும். ஏன்டா என் கையை கடிச்சு வச்ச, உன் விட மாட்டேன்னு சொல்லி பேஸ் போட்டு எடுப்பார். பார்த்தா காருக்குள்ளே இருந்து அவங்க அப்படி கத்திட்டே இருக்கோம். அப்பா ப்ளீஸ்ப்பா சண்டைக்கு போகாதப்பா நில்லுன்னு சொல்கிறப்ப அந்த அப்பா கேட்க மாட்டார். பேஸ்பால் பேட் எடுத்து அவங்க காரில் அடிப்பார். இதை பார்த்து அந்த பையன் கடுப்பாயிருது. உடனே கார் ரிவர்ஸ் எடுக்காமல் ரிவர்ஸ் எடுத்து சமயமாக வந்துட்டு இருப்பான். அந்த அப்பா மேலே ஏற்றி அவ்வளோதான், அந்த அப்பா மறியசாலா பயபில் அப்போ கூட பிரேக் பிடிக்காம முன்னாடி அந்த குழந்தை அந்த கார் இருந்துச்சுல அந்த காரில் ஏற்றிடுவான். கரெக்டாக அப்போ அந்த குழந்தை காரோட கீழே இறங்கியிருக்கும். கார் மேலே ஏறி அந்த குழந்தை அடிபட்டுருக்கும். இதை பார்த்த அளவுக்கு சமய பயமாக இருக்கும். உடனே இந்த பொண்ணை தூக்கி ஹாஸ்பிட்டல் போவாங்க. பார்த்து அங்கே தான் நம்ம ஹீரோ இருப்பான். இந்த படம் ஃபுல்லாக கொரியனுங்கிறனால பேரில் வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஹீரோ அண்ணன் சொல்லிட்டு இருப்போம். நம்ம ஹீரோ தான் இந்த படம் தம்பி கேரக்டர். பார்த்தே ஒரு டாக்டரு, நேர்மையான டாக்டரு. தாங்கிட்ட ஒரு பேஷண்ட் கிட்ட காசு இல்லைனா கூட முடிஞ்ச அளவுக்கு கேரிங்காக பார்த்துக்குவான். அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணிட்டு இருப்பான். இது போன ஹீரோ நீதி நேரம் நான் வந்துட்டு இருக்கிறவன். எந்த தப்பு பண்ணாலும் சரி அது தப்பு, இது திருத்தானு சொல்லிட்டு அண்ணன் வாழ்ந்துட்டு ஒருத்தன். பார்த்து இப்போதைக்கு நம்ம ஹீரோட்ட தான் அந்த குழந்தைக்கான கேஸ் வந்திருக்கும். இவன் தான் அந்த சின்ன குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த பொண்ணு உயிரை காப்பாற்றுவான். கட் பண்ண அப்படியே நம்ம ஹீரோட அண்ணன் வைப்பாங்க. இவன் பார்த்த ஒரு லாயரு. நம்ம ஹீரோக்கு அப்படி ஆப்போசிட்டு. நீதி நேரம் நான் எதுவும் பார்க்க மாட்டான். எவ்வளோ பெரிய குற்றவாளி இருந்தாலும் சரி அவன் காசு கொடுத்தா போதும், அவங்கள கேஸை வாதாடி வின்னு பண்ணிடுவான். இதுதான் அந்த அண்ணனோட கேரக்டர். இப்போதைக்கு அவன் வேலையில் முடிஞ்சு வீட்டுக்கு போவான். பார்த்தவனுக்கு ஆடி கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருப்பா. ஆனால் இவன் மொதல் ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. இப்போதைக்கு ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் பண்ணி அவளோட வாழ்ந்துட்டு இருக்கான். சரி, வீட்டுக்கு போய் ஒய்ஃபை பார்த்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பான். தென் போய் பொண்ணை பார்க்க போகிறப்ப அவங்க கிளம்புற மாதிரி இருக்கு. ஏமா எங்கே போகிறேன், ஏதோ ஸ்டடிஸ்க்காக போகிறேன்னு கேட்டால் ஆமாப்பா சித்தப்பா வீட்டுக்கு தான் போகிறேன், அங்கே தம்பி இருக்கால நான் அவங்களோட இருப்பேன்னு சொல்கிறப்ப அப்போ தான் தெரியுது ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்குமே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் கூட படிக்கிறதுக்காக தான் இப்போ நகைக்காரி போயிட்டு இருக்கா. இந்த அப்பா ஒரு பொண்ணை பார்த்து சரிம்மா காசு வேணுமா, காசு எடுத்துக்கோன்னு சொல்கிறப்ப எதுப்பா காசு, உன் கிரெடிட் கார்டு என்கிட்ட தானே இருக்குது, அதை வச்சு நான் செலவு பண்ணிக்கன்னு சொல்கிறப்ப இவர் சிரிச்சிட்டு இருப்பாரு. சொல்லப்போனால் இவருக்கு அவர் பொண்ணு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப செல்லம் கொடுத்து காசை கொடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. தென் அவர் போட ரூமுக்கு போகிறப்ப அவர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு. படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தோம்ல அந்த சீன் தான். இந்த மாதிரி ஒரு பணக்கார வீடு பையன் வேகமாக கார் ஓட்டிட்டு போய் ஒரு அப்பா விட்டு திட்டான். அந்த அப்பா அங்கேயே இறந்து போயிட்டாரு. அந்த அப்பாவோட குழந்தை ரொம்ப சீரியஸாக இருக்கா. இப்போதைக்கு ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய குற்றம் சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்குமா. இல்லை அந்த அண்ணங்கார பார்த்துட்டு இருப்பான். கரெக்டாக அப்போ அந்த அண்ணங்காரனுக்கு அந்த படம் அப்பா ஃபோன் பண்ணுவாங்க. இவங்க இந்த ஊரில் இருக்கிற பெரிய பணக்காரங்க. அந்த லாயர் ஃபோன் பண்ணி சார் என் பையன் தெரியாத தப்பு பண்ணிட்டான், நீங்கள் வந்து கேஸ் எடுத்து வாதாடணும் ப்ளீஸ், எப்படியாவது பையன் காப்பாற்றுன்னு சொல்கிறப்ப மேடம் இந்த கேஸெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம், காசில் தருவீங்கன்னு சொல்லி பணத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பான். இதான் அண்ணனோட கேரக்டர். கட் பண்ண அப்படியே தம்பிக்காரன் வைப்பாங்க. பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப கேரிங்காக இருப்பான். அந்த குழந்தைக்கு அடிபட்டுருக்கும்ல அந்த அம்மாட்ட காசு இருக்காது. இத்தனை நாளே வீட்டுக்கு தான் சம்பாதிச்சு கொடுத்துருந்தாரு. இப்போ அவர் வந்து போயிட்டாரு. என் குழந்தை எப்படி காப்பாற்றுன்னு சொல்லி அந்த அம்மா தேர்த்து வளர்த்துட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து நம்ம ரொம்ப அர்த்தமாக இருக்கும். சரி, நம்ம ஹஸ்பண்டை பார்த்து யோ நம்ம வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்குல்ல அதில் அந்த பொண்ணை காப்பாற்றுன்னு சொல்கிறப்ப சார் ஆடு பொண்ணு மெடிக்கல் ஃபீஸில் பெண்டிங்கில் இருக்குது, இப்போ எதுவும் பண்ணுமான்னு கேட்டால் யோ நான் சொல்கிறது கேளு, என்ன ஆனாலும் சரி அந்த குழந்தை காப்பாற்றான்னு சொல்லி அவளுக்கு கேரிங்காக இருப்பான். தென் நம்ம மீற வேலைலாம் முடிஞ்சு அவன் வீட்டுக்கு வருவான். பார்த்தா நம்ம மீரோட அம்மாவுமே அவன் வீட்டில் தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு மனநலம் பாதிப்பட்டிருக்கும். அவங்களால யாரும் ஒழுங்காக பார்க்கவே முடியாது. அண்ணங்கார யாரும் தம்பிக்காரன்னு தெரியாமல் நம்ம மீரை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. அது பேர் பக்கத்தில் வந்தாங்கன்னா போதும் ஏன்டி பக்கத்தில் வர இங்கேருந்து போடின்னு சொல்லிட்டு காரில் தூக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோட கஷ்டமாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, அம்மா வச்சு நம்ம தான் பார்த்துக்கணுன்னு இவங்க அம்மா பார்த்துட்டு இருப்பான். அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்மளோட பையனை வைப்பாங்க. அதை குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்காக அண்ணனோட பொண்ணு அங்கே இருப்பாள். சரி படிக்கிறாங்கன்னு பார்த்தா யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வயரில் ஒரு வீடியோ போயிட்டுருக்குல அதை ஓடிட்டு இருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து இறந்த போனவங்களுக்காக பருவா போனவங்க பார்த்தா சிரிச்சிட்டு இருப்பாங்க. இவனுக்கு தேவை எதுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தான் நல்லா செத்துலான்னு சொல்லிட்டு அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் ரெண்டு பேரோட மென்டாலிட்டியுமே இருக்குது. சரி ஸ்டடிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அண்ணன் பொண்ணு வந்து போகிறா இருப்பா. அப்போ நம்ம மீறி அந்த பொண்ணை பார்த்து பாப்பா
வெறுங்காயம் இருந்து போகலாமா, இந்த என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது, இதை வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் தருவான். ஆக்சுவலாக கொரியாவில் இருக்க ஸ்கூல்ஸில் எக்ஸாம் எழுதி மார்க் வாங்குவோம்ல, அது கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட்லாம் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் வாங்கினா மார்க்னு அதிகமாகும். நம்ம இருந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்குறல, அந்த ஹாஸ்பிட்டல் சார்பாக ஒரு சர்டிஃபிகேட் தருவான். அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஹாப்பியாக இருக்கும். சரி சித்தப்பா நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டுருப்பா. கட் பண்ண அடுத்துலாம் கலாயிரும். அந்த அண்ணங்காரனு மொதல் வேலையை ஜெயிலுக்கு போய் தப்பு பண்ண அந்த பையனை பார்ப்பான். பையன் ஜெயிலுக்கு போயுமே பயப்படாமல் இருக்கான். இவரும் அந்த பையனை பார்த்து, தம்பி கவலைப்படாத, இந்த கேஸ் இப்போதைக்கு நம்ம கையில் இருக்குது. அந்த ஆள் பேஸ்பால் பெட் எடுத்து உன் கார் அடிச்சிருக்கால, இது நம்ம சாதமாக போச்சு. இதுக்கடுத்து எல்லாமே நீ பேசுகிற வச்சு தான் இருக்குது. ஜட்ஜம்மா கேட்டாங்கன்னா, இங்கே பாருங்க மேடம், நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். அந்த இதெல்லாம் துரத்திட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். பயந்து போனா டிராஃபிக்கில் வண்டி நிப்பாட்டினேன். பார்த்தா பேஸ்பால் பெட் எடுத்து என் காரில் அடித்தான். பயந்து போனா ரிவர்ஸ் இருக்கிறதுக்காக ரிவர்ஸ் கீரை போட்டேன். பட் பதட்டத்தில் ஃபஸ்ட் கீரை போட்டேன் போல். வேகமாக போனதில் அந்த அப்பா மேலே ஏற்றுட்டேன். முன்னாடி வேறு கார் இருந்தனால அந்த பொண்ணு மேலே ஏற்றுட்டேன். இதெல்லாம் போட தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு அழுகணும். நீ அழுகிறதுல ஜட்ஜி மயங்கி போயிடணும். எல்லாம் கையில் இருக்குன்னு சொல்கிறப்ப ஆக்டிங் தானே, தரமாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருப்பான். சரி அந்தங்கார எப்படி காசுக்காக அந்த பையனை காப்பாற்ற பார்க்குறான். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் மீனோட பையனை வைப்பாங்க. அவன் பாட்டு காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்ப சில பசங்க நம்பளுப்பாங்க. அப்போ அந்த அக்கா உள்ள வந்து, ஏண்டா என் தம்பி அடிக்கிறீங்களா, வீடு எடுத்து பிரின்சிபல் கொடுப்பேன்னு சொல்கிறப்ப அவங்களும் பயந்து ஓடி போயிடுவாங்க. தன்னோட தம்பியை பார்த்து, ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா, போயுமே அவங்கள பார்த்து பயந்துட்டு இருக்கே. சரி நைட் நம்ம வீட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, உங்கள் அப்பா எங்கள் அப்பா பார்க்க போகிறாங்க, பட் நம்மளுக்கு அங்கே போயிட்டு நான் நைட்டு வெளியே போகிறதா இருக்கேன், நீ கூட வரையும் கேட்டால் வெளியே தானே, நானும் வரேன்னு சொல்லி அந்த தம்பிக்காரனு போகிறதா இருப்பான். பார்த்தா நைட் நேரம் அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு கார் வருது. அந்த காரில் ஏறினா அந்த அக்கா காரியாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக ஒரு பாரதம் போவாங்க. ஆக்சுவலாக நம்ம மீனோட பையனுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்காது. அந்த அக்கா காரை வற்புறுத்தி, டே குடிச்சாதான் மாசு குடின்னு சொல்லிட்டு பையனை ஊதி கொடுத்துருவாங்க. அவனுக்கு குடிச்சிட்டு சமபோதில் இருப்பான். இங்கே எப்படி கட் பண்ணால் அண்ணன் தம்பி வைப்பாங்க. தம்பிக்காரன் மொதல் ஹோட்டலுக்கு வந்து காரை பார்க் பண்ணலான்னு இருக்கிறப்ப பின்னாடியே அண்ணங்கார வருவான். இவன் காரை விட அவங்க கார் காஸ்ட்லியாக இருக்குல்ல, உடனே வெயிட்டர் ஓடி போய், சார் உங்கள் காசை வைத்தாங்க, நானே பார்க் பண்ணுறேன்னு சொல்லி அவள் காரை பார்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை பார்த்து நம்ம மீருக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் பணம் தான் முக்கியம் போல், நம்மளால கண்டுக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போவான். 2 ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அண்ணங்கார தம்பியை பார்த்து, டே என்னை மன்னிச்சிட்றா, என்னோட மொதல் ஒய்ஃப் இறந்து போனனால என்னால் அம்மா ப்ராப்பராக பார்த்துக்க முடியல, இதனால் நீ தான் அம்மா பார்த்துக்கிட்ட, இதுக்கப்புறம் அந்த கஷ்டம் வேணாம், பேசாமல் அம்மாவை முதல் எடுத்து தரலாம், எல்லா காசையும் பாதிப்பாக எடுத்துக்கலாம், அட்வான்ஸ்லேருந்து எல்லா செலவையும் நானும் பார்த்துக்கிறேன், வாடகை மட்டும் மாதம் மாதம் நீ கொடுத்துக்கோ, இது உனக்கு ஓகேவான்னு கேட்டால் தம்பிக்காரன் செய்து சொல்லுவான். 2 ஃபேமிலி அப்படியே மாற்றி மாற்றி பேச நிற்பாங்க. தன் தம்பிக்காரன் வெளியே கூட்டி போய், டே இந்த கேஸை பற்றி பார்த்தியா, ஒரு பையன் கூட ஒரு அப்பா மேலே கார் ஓட்டி ஏற்றி அந்த அப்பா இறந்து போயிருப்பாரு, அந்த அப்பாவோட பொண்ணு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா, நீ தான் ட்ரீட்மெண்ட் தரேன் கேட்டால், ஆமாம் நான் தான் தரேன், ஆமாம் இப்போதைக்கு அதை பற்றி பேசுகிறேன்னு கேட்டால், இல்லை அந்த பையன் இருக்கல அவன் கேஸ் நான் தான் பார்க்குறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம கோவம் வருது. ஏண்டா காசு கொடுத்தா போதுமா, எவன் கேஸுன்னு எடுத்துக்குவா, இல்லை எடுத்துக்காதுன்னு சொன்னால் இங்கே பாடுறா அந்த பையன் தப்பே கிடையாது, சொல்ல போனால் அந்த பையன் நல்லா பையன் தான், அந்த அப்பா தான் தேவையில்லாமல் அந்த பையன்கிட்ட பிரச்சனை பண்ணி பேட் எடுத்து காலில் அடித்தார், இதனால தான் அந்த அப்பா இறந்து போயிட்டாரு, அந்த பையன் மேலே தப்பே இல்லைன்னு சொல்கிறப்ப இப்போ தான் மீறு புரியுது. ஓ இதுக்காக நீ கூப்பிட்டியா, நீ ஒன்றும் அம்மா முதலெழுத்து சேர்க்கறதுக்கான கூப்பிடல, என்னை கூப்பிட்டு இந்த கேஸை முடிக்க பார்க்குற, அதானே கேட்டால் ஆமாம் அதுக்காக கூப்பிட்டேன், இங்கே பாரு பிரச்சனை வேணாம், அந்த பையன் ஃபேமிலியிலேருந்து எவ்வளோ காசுன்னு சொல்லி காசு வாங்கி தரேன், அதில் பாதி சார் நீ எடுத்துக்கோ, நீனு சம்பாதிச்ச மாதிரி இருக்கும் நானும் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும், ஓகேவான்னு கேட்டால் இது நம்ம இரு பிடிக்காது, இங்கே பாரு அந்த பையன் பண்ணது தப்பு, என்னால் அவன் சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அண்ணன் திட்டாங்கன்னு கிளம்பியிருப்பான். இதை பார்த்து அண்ணங்கானுக்கு செமையாக கடுப்பாயிருக்கும். திடீர்னு முடிஞ்சதுக்கப்புறம் 2 ஃபேமிலி அங்கேருந்து போலான்னு இருக்கோம். நம்ம இரு கார் பாருங்கில் போய் கார் எடுக்கிறதா இருப்பான். அப்போ அண்ணங்கார வேகமாக காரட்டு வந்து நம்ம இருமில் விட்டு ஏற்றிருப்பான். ஜஸ்ட் மிஸ் நம்ம தப்பிச்சிருப்பான். செம்ம கடுப்பான நம்ம ஹீரோ, அண்ணா அவனை கூட பைத்தியம் முடிச்சிச்சா, ஏன் நம்மள காரட்டு ஏதான்னு கேட்டால், இங்கே பாரு இல்லை ஏன் தப்புன்னு கிடையாது, நம்ம ஊர் டிராஃபிக் ரூல்ஸ் படி நரோட்டில் இருந்தால் யாரும் எடுத்துலாம், நரோட்டில் இருந்து ஓன் தப்பு புரியுதுல்ல, இதே மாதிரி அந்த பையன் கேஸும், நீ அந்த பையன் சப்போர்ட் பண்ணாலும் சரி சப்போர்ட் பண்ணாலும் சரி இந்த கேஸில் நான் ஜெயிக்க போகிறேன், முடிஞ்சது பார்த்துக்கோன்னு சொல்லி தம்பி மிரட்டாங்க கிளம்பியிருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. இங்கே எப்படி கட் பண்ணால் நம்ம ஹீரோட பையனை வைப்பாங்க. பார்த்தா பையனோட சமையல் குடிச்சிட்டு அந்த பாரில் இருக்கும். சடனாக பார்த்தா அக்கா காணாமல் போயிருப்பா. பார்த்தா அவளுக்கு ஒரு லவர் இருப்பான். 2 பேரும் குடிச்சிட்டு போல கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அக்கா எல்லாம் பண்ணிட்டு இருக்காத அவள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி 2 வீட்டுக்கு போகிறா இருப்பாங்க. போகிற வழியில் பார்த்தா சின்ன ஒரு டனல் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு குப்பையில் பையவில் போதில் இருக்கல, அந்த குப்பையில் போட்டு மீறி வச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நம்ம காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் சமய போதையாகி அவன் வீட்டுக்கு வருவான். அவங்க அம்மாவனை பார்த்து, டே இவ்வளோ நேரம் எங்கே போனேன், நான் இப்போ ஸ்கூல் ஃபோன் பண்ணேன் ஸ்பெஷல் கிளாஸ் இல்லையாமே, எங்கடா போனேன்னு கேட்டால் அக்கோட வெளியே போனேன், வேறு எதுவும் பண்ணலன்னு சொல்லி அவன் ரூம்குள்ளே போகிறதா இருப்பான். அவன் நடவடிக்கையிலே தெரியுது பையவில் தப்பு பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு மூஞ்ச கட்டுறான்னு சொன்னால் பார்த்து குடிச்சிருக்கான். ஏண்டா குடிச்சிருக்கியா, உனக்கு அது பழக்கம் கிடையாது, உங்கள் அக்கா இதை பண்ணி கொடுத்தாலும் கேட்டால் இல்லை அதெல்லாம் கிடையாது என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அமௌண்ட் ரூம்குள்ளே போயிடுவான். இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தா அடுத்த தான் ஸ்கூல்லாம் கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் மேடம் உங்கள் பையனுக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்போ பாடத்தில் கவனம் இல்லாமல் இருக்கான்,
இப்படியே போயிட்டு இருந்தா காலேஜ் சீட்டே கிடைக்காது, இதை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப இந்த அம்மாவுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி, எங்க நம்ம பையனுக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, பேசாமல் நம்ம பையனை ஹாஸ்பிட்டல் வச்சுக்கோங்க, அவன் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணானா மார்க் கொஞ்சம் அதிகமாகும்ல, ப்ளீஸ் நம்ம பையனை வச்சுக்கோங்கன்னு சொன்னால், இங்கே பாருமா அவன் நம்மளோட பையங்கிறனால என்னால் ஹாஸ்பிட்டல் வச்சுக்க முடியாது, வேறு எங்கேயாவது பார்த்துக்க சொல்லுன்னு சொல்லி அவர் கண்டுக்காமல் இருப்பாரா? இதை பார்த்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து வருது, எதுக்கு இந்த மனுஷன் இந்த மாதிரி இருக்காரு, நீதி நேரம் நாயன்னு சொல்லி பையனை கண்டுக்காமல் இருக்காரு, இவர் தான் பண்ணியான்னு சொல்லி அந்த நமக்கு ஒரு கோவம் இருக்கும். அவங்க பாட்டு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அப்போ டிவியில் நியூஸ் ஓடிட்டு இருக்கு, இந்த மாதிரி சின்ன பசங்க ஒரு ஆள் படிச்சிருக்காங்க, அதுக்கான வீடியோ எதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு வைப்பாங்க. பார்த்து ஏதோ ஒரு பெக்கரை 2 பசங்க போட்டு மிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து இந்த நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உடனே வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்து அவங்க துணி எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தோன்னே அவங்க பையன் போட்ட ட்ரெஸ்ஸும் அந்த வீடியோவில் ஒரு பையன் போட்டிருந்தால அந்த ட்ரெஸ் ஒரே மாதிரி இருக்கு. அப்படியே என்ன அர்த்தம், இவங்க பையன் தான் ஒரு பெக்கரை போட்டு மிதி மிதிச்சிருக்கான், அதில் இப்போதைக்கு அந்த சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இதை பார்த்து நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நைட்டு உங்கள் பையன் வந்ததுக்கப்புறம், டே நேற்று நைட்டு என்ன பண்ணேன், காலைல ஒரு வீடியோ நெட்டில் வந்துச்சுல அதை பார்த்தியா, ஏதோ ஒரு பையன் ஒரு ஆளை போட்டு மிதி மிதிச்சிருக்கான், அவன் போட்ட ட்ரெஸ்ஸும் நீ போட்ட ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்குது, அது நீ தானே கேட்டால் அந்த மாதிரி வயிற்றில் இருப்பான், சொல்ல போனால் அது பண்ணது அந்த பையன் தான், உங்கள் அம்மாட்ட மறைக்கிற மாதிரி, இல்லைம்மா நான் அது கிடையாது, நான் இது வரைக்கும் அந்த ஏரியா பக்கம் போனதே இல்லை, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறப்ப அந்த அம்மா நம்பிட்டு இருப்பாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த அண்ணங்காரன் வைப்பாங்க. பார்த்தவங்க பொண்ணுங்க அப்பா பார்த்து, அப்பா என்னை மன்னிச்சிருப்பா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறப்ப அந்த அப்பா உண்மை புரியாமல் இருக்குது, என்ன தப்பு பண்ணிட்டியா, என்னவோ பண்ணேன்னு கேட்டால் அவள் சொல்லிட்டு இருப்பா. அவள் சொன்னதை கேட்டு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உடனே வேகமாக வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணு கப்படை பார்ப்பாரு. அந்த கப்போர்ட்லேருந்து ஒரு ட்ரெஸ் எடுப்பார். அந்த ட்ரெஸ்ஸையும் ட்ரெண்டிங்கான வீடியோ எடுத்து போட்டு பார்த்தா 2 சேமாக இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம ஹீரோட பையன் தான் அந்த பெக்கரை போட்டு மிதிமி வச்சிருக்கான். இதில் பக்கத்தில் இருந்து அந்த பொண்ணு பார்த்துருக்கா. காலைல மனசு தாங்க முடியாமல் அவங்க அப்பாவோட முடிச்சுட்டு இருந்திருக்கா. இதை பார்த்து அந்த அப்பாவுக்கு என்ன செய்ய தெரில. இத்தனை நாள் ஊரில் இருக்க நிறைய பேரை இந்த அப்பா காப்பாற்றிருக்காரு. இப்போதைக்கு தான் பொண்ணு ஒரு கேஸ் இன்வால்வ் ஆயிருக்கா. இவளை எப்படி காப்பாற்ற போகிறோன்னு அந்த அப்பாவுக்கு ஒரு பயம் இருக்கும். அடுத்த நாள் தம்பியை பார்த்து, டே தம்பி நேற்றுலேருந்து வீடியோ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த வீடியோ பார்த்தியா, அந்த வீடியோவில் இருக்க நம்ம பசங்க சொல்கிறப்ப அப்போ தான் நம்ம மீருக்கு தெரியுது. பார்த்தா ஒரு பெக்கரை போட்டு மிதிமி வச்சிருக்கான். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு அந்த ஆல்பம் அடிச்சிருக்கான். இவன் அடிச்சடியில் அந்த ஐசியூவில் இருக்கான். இதை பார்த்து நம்பி செம்மையாக கிடப்பாது. அந்த உண்மையை தாங்கிக்க முடியாமல் வேகமாக காரில் போயிட்டுருப்பான். பார்த்தா வேகமாக போனதில் ஆப்போசிட்டில் ஒரு மான் வந்துருக்கும். அந்த மான் மேலே ஏற்றி கார் கிளாஸ் உடஞ்சி போச்சு. அந்த மானை தூக்கி ஓரமாக போட்டு பார்த்து நம்ம வீட்டுக்கு வருவான். ஒய்ஃபுக்கு நம்ம பார்த்து பயமாக இருக்கும். எங்க என்னாச்சு, கார் கிளாஸ் உடஞ்சிருக்குன்னு சொல்கிறப்ப, ஹே இந்த வீடியோ பார்த்தியா, இதில் இருக்கிற நம்ம பையன் சொல்கிறப்ப, என்னது நம்ம பையனா, இல்லைங்க நான் அவன்கிட்ட கேட்டேன் அவன் பண்ண சொல்கிறான், இது கண்டிப்பாக நம்ம பையன் சொல்கிறப்ப, அடி பாவிகளா இது எனக்கு முன்னாடியே தெரியுமா, அப்போ யாரும் சொல்லாமல் இருந்திருக்கேன், இப்போ அவன் செத்தான்னு சொல்லிட்டு சாமக்கோமா பயிர் ரூமுக்கு போவார். சலுப்பு கண்ணத்தில் 2 அடி அடிச்சு சொல்கிறா, இந்த விடலுக்கு நீ தானா, நீ தான் போட்டு மிதிச்சேன்னு கேட்டால் அவனுக்கு வந்துடுது, ஆமாம் நான் தான் மிதித்தேன், நான் அவனு சும்மாலாம் மிதிக்கல, நாங்கள் பாட்டு நல்லா கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம், அப்போ அந்த பிச்சைக்காரன் எங்களை பார்த்து காரி துப்புனா எனக்கு கோவம் வந்துருச்சு, அது 2 மிதிச்சேன்னு சொல்கிறப்ப, என்னது 2 மிதியா, ஏண்டா 1/2 மணி நேரம் அந்த அளவு மிதிச்சிருக்க, நீ மிதிச்ச மிதில் அவன் சீரியஸாக இருக்கான், நீ இப்போ எவ்வளோ போய் தப்பு தெரியுமா, உனக்கு ஓவராக செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், தப்புக்கு தானே அனுப்பிச்சாகணும், ஸ்டேஷனுக்கு கூடான்னு சொல்லிட்டு இவரே பிடிச்சி கொடுக்குறதா இருக்காரு. கரெக்டாக அப்போதைக்கு நம்ம வீடு அம்மா அங்கே வந்து, எப்பா என்னாச்சு, எதுக்கு பேரன் அடிக்கிறேன்னு கேட்டால் இதை பார்த்து ஈரக்கரமாக இருக்கும், ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான், நீ படுத்துங்கன்னு சொல்லி அவன் படுத்துங்க வச்சுருவான். தென் போய் அடுத்த நாள் காலையில் அண்ணனை பார்ப்பான். 2 ஃபேமிலி உட்காந்து பசங்களும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த அண்ணங்காரனை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க மூஞ்சுமே கேமரா பதிவாகலை. இப்போதைக்கு இருக்கிற ஒரே 46னா அந்த அடிப்பட்ட ஒருத்தன் தான். அவன் தான் முடிச்சு நம்ம பசங்களை பார்த்து பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸோ அவன்கிட்ட காசு கொடுத்து அவனை மன்னிக்கிடலாம், இந்த கேஸை முடிச்சலான்னு சொன்னால் நம்ம மாதிரி கோவம் வருது. டே அண்ணா உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாச்சு ஒன்று இருக்கா, நம்ம பசங்க பண்ண தப்புனால ஒரு செம்மையாக அடி வாங்கி இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் சீரியஸாக இருக்கான், நம்ம பசங்களுக்குமே எந்த ஒரு குற்றணிச்சு இல்லாத மாதிரி இருக்குது, அவன் இப்போ தப்புன்னு ஒத்துக்க முடிக்கிறாங்க, இப்படியே விட்டுட்டு இருந்தா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும், இதே மாதிரி நிறைய வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க, நான் சும்மாட மாட்டேன், நானே இப்போ கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்கிறப்ப இது எங்களுக்கு யாருக்கும் பிடிக்காமல் இருக்கும். ஹீரோட லைஃப்பில் ஹீரோவை பார்த்து, எங்க உங்களுக்கு இப்போ உங்கள் நீதி நேரம் நான் தான் முக்கியமா, நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பேர் காப்பாற்றிருக்கோம், நம்ம பையனை கை விட்டுலாமா, இப்போ நீங்கள் மட்டும் நம்ம பையனை காட்டி கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை நாசமாக போயிடும், ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மனுஷி விட்ருங்க, அவள் எதுவும் பண்ணாமல் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்க மனசே கேட்க முடியுது. கரெக்டாக அப்போதைக்கு அவன் பையன் வரப்ப இவனுக்கோ அதிகமாக இருக்குது, வாடா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை ஸ்டேஷன் கூட்டி போகிறேன்னு சொல்லி ஸ்டேஷன் கூட்டி போகிறதா இருப்பான். இதை பார்த்து ஒய்ஃபுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவனு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறப்ப வெளியே பார்த்து ஒரு பையன் இருப்பான். ட்ரங்க் டிரைவில் ஒரு பையனை போட்டு போலீஸ் பழம் தட்டிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் மனசு பண்ணிட்டு இருக்கு, என்னது போலீஸ் இப்படி அடிப்பாங்களா, இப்போ நம்ம பையனை கூட கொடுத்தோம்னா பழம் தட்டிடுவாங்களே, நம்ம பையனை கொடுக்கலாமான்னு சொல்லி இவனுக்கு தயக்கம் இருக்கும். பார்த்தா பொண்டாட்டி கார்பனை விட்டு இருந்திருப்பா, எங்க ப்ளீஸ் கெஞ்சி வைக்கிறேன் பையனை காட்டி கொடுக்காதீங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோ கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு அடுத்த பையனை மன்னிச்சு வீட்டுக்கு விட்டு இருந்துருவான். பார்த்து இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. தான் பையன் பண்ண தப்பினாலும் ஏற்றுக்க முடியாமல் அவனை மன்னிக்க முடியாமல் நம்ம ரொம்ப குற்றணிச்சா இருக்கும். காலையில் வழக்கம் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப அந்த குடிப்பண்ணு இருப்பாள், பார்த்து இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருப்பா. இதை பார்த்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இதனால் இவனால் வேலையை ப்ராப்பராக பண்ண முடியாது. சர்ச்சுக்கு போய் கடவுள்கிட்ட அழுதுட்டு இருப்பான், கடவுளே என்னை மன்னிச்சிரு, நான் அந்த பையன் ஒழுங்கு போல எல்லா தப்புக்கும் நான் தான்
பார்த்தா அழுதுட்டு இருக்கிறப்ப அந்த குட்டி பொண்ணு அம்மா இருக்காங்களே அவங்க கரெக்டாக உள்ள வருவாங்க. நான் மாதிரி யாருக்கும் தெரியாத மாதிரி கீழே வச்சுக்குவான். அந்த அம்மா கடவுளை பார்த்து, கடவுளே ரொம்ப நன்றி, என் பொண்ணை கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டேன். ஆனால் அதே நேரத்தில் என் புருஷன் கூட இருக்கால, அவன் ஜெயிலில் ஜாலியாக இருக்கான், ப்ளீஸ் அவனுக்கு அப்படியே தண்டனை வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்க்க நம்மளுக்கு என்ன செய்ய தெரில, ரொம்ப சோகமாக அழுதுட்டு தவள் அங்கே போயிட்டு இருப்பான். இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த 2 பசங்களை வைப்பாங்க. காலை ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்க அக்கா பிடிச்சிட்டு இருப்பான். ஏண்டி அன்றைக்கி நீ தானே சொன்னேன் இதை பற்றி அப்பா அம்மா யார்ட்டு சொல்லணும்னு சொன்னேன், பட் பார்த்தா முதல்ல நீ தானே போட்டு கொடுத்த, ஏன்டி பண்ணேன்னு கேட்டால் என்ன பண்ணுறது, நம்ம அந்த ஆள் அடிச்சு விடு இந்தளவுக்கு வயர்லாம் நினச்சி கூட பார்த்தது இல்லை, இந்தளவுக்கு வயர்லானால எனக்கு பயமாகிடுச்சு, வேறு வழி இல்லாமல் தற்காப்புக்காக எங்கள் அப்பாட்ட சொன்னேன், என்னை மன்னிச்சிடான்னு சொல்கிறப்ப அவனுக்கு லைட்டாக கோமா தான் இருக்குது, வேறு வழி இல்லாமல் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த அண்ணங்காரன் வைப்பாங்க. பார்த்தா கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கோம். அந்த பணக்கார பையனுக்காக வாதாடி கேஸ் முடிக்க தான் இருப்பான். அந்த பெண் சொல்லி கொடுத்த மாதிரி வேலை ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பான். மேடம் நான் சின்னதாக தப்பு பண்ணேன், நான் லைட்டாக பதட்டத்தில் இருந்தேன், ரிவர்ஸ் கீர் போகிறதுக்கு பதிலாக ஃப்ரண்ட் கீர் போட்டேன், அதை தெரியாமல் அந்த அப்பா அடிக்க வேண்டியதாக போச்சு, நான் ஒன்றும் வேணும் பண்ணல மேடம், என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்கிறப்ப கோர்ட்டில் திரும்ப போயிட்டுருக்கு. சரி இப்போதைக்கு உங்களுக்கு பெயில் தரேன், ஆனால் எல்லாமே அந்த பொண்ணு சேஃபாக இருக்க வரைக்கும் தான், இன் கேஸ் அந்த சின்ன குழந்தை உயிருக்கு ஆபத்து இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, பெயில் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதை பார்த்து அந்த பையனுக்கு செம்மாப்பியாக இருக்கும். இந்த அண்ணன் அந்த பையனை பார்த்து, இங்கே பாருப்பா இப்போதைக்கு உனக்கு பெயில் கொடுத்துருக்கலாம், ஆனால் உனக்குள்ளேயுமே சின்னதாக குற்றம் வச்சிருக்கும்ல, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், அந்த குட்டி பொண்ணை பார்ப்போன்னு சொன்னால் என்னது அந்த பொண்ணை பார்க்கணுமா, யோ அதை காசு கொடுத்தல அந்த காசு வாங்கிட்டு இல்லை, அது இப்போ அந்த பொண்ணுக்குமே நஷ்ட காசு கொடுக்க போகிறோம்ல, நான் அது பார்த்துக்கிட்டு என்னாலலாம் வர முடியாதுன்னு சொல்கிறப்ப இங்கே பாருப்பா ஜஸ்ட்டு பேருக்காவது வந்துட்டு போ, இன்கேஸ் நீ இப்போ அந்த பொண்ணை பார்த்தா தான் உங்களுக்கு கருணை வரும், அதுக்காவது நீ வாங்கி சொல்கிறப்ப என்னது நாங்கள் வரணுமா, என்னால் வர முடியாது, அதுக்கெல்லாம் லோ கிளாஸு, அதுக்கெல்லாம் காசு கொடுத்தே அதிகம், என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆள் கில்ட்டி இல்லாமல் இருக்கான். இதை பார்த்து அண்ணங்கானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வரைக்கும் இவன் நிறைய ஃப்ராடில் பார்த்துருக்கான். ஆனால் இப்போ அந்த பையன் ரிலீஸ் பண்ணது இவனுக்கு ஒரு குற்றணிச்சா இருக்குது, போயுமே இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கோமே நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த ஹோம்லெஸ் கை இருப்பார்ல, அவர் சீரியஸ் ஹாஸ்பிட்டலில் இருப்பான். பார்த்து அடுத்த செகண்டே ஆள் இறந்து போயிருப்பான். இந்த விஷயம் இந்த அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கும். ரொம்ப சோகமாக அந்த பையனோட ஃபியூனுக்கு வந்திருப்பார். பார்த்தா அந்த பையனுக்கு இருந்தது ஒரு அம்மா மட்டும்தான். அவங்க ரொம்ப சோகமாக அழுட்டு உட்காந்துருப்பாங்களா, இது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிரும். அவன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறப்ப அவள் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. அப்பா உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு காலேஜே சீட் கிடச்சிருச்சு, நாங்கள் போகிறோன்னு சொல்கிறப்ப இங்கே பாருமா ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு பையன் அடிச்சிங்களே அந்த பையன் இறந்து போயிட்டான், நான் இப்போ அங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறப்ப அப்பா அதெல்லாம் நான் இருக்குது, நீ ஏதோ ஒரு பேர் லாயர் ஆச்சே அந்த கேஸ் நீயே பார்த்துக்குவ, நான் காலேஜ் சீட்டு கிடச்சதை பற்றி ஃப்ரெண்ட்ஸில் பேசி ஆகணும், நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லி அவள் பொண்ணு கால் பண்ணிடுவா. இதை பார்த்து அண்ணங்கானுக்கு ரொம்ப குற்றம் செய்யுது. இப்போ தான் தம்பி சொன்ன விஷயங்கள் அவனுக்கு புரிய வருது. நம்ம பசங்களுக்கு அந்த குழப்பம் குற்றணிச்சு இல்லாமல் இருக்குது. நம்ம ஒரு தப்பு பண்ணுறப்ப அதை நினச்சி வருத்தப்பட்டாதான் அடுத்த தப்பு பண்ணாமல் இருப்போம். நம்ம வருத்தமே படாமல் இருந்தோம்னா அடுத்த தப்பு பண்ணிட்டே தான் இருப்போம். இது அந்த அப்பாவுக்கு அப்போ தான் புரியுது. நம்ம பொண்ணை செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம், அதுமாதிரி காசு கொடுத்து வளர்ந்தனால ஒரு ஈவருக்கும் இல்லாத பொண்ண மாதிரி இருக்கா, ஒரு ஆளை கொண்டு ஒரு குற்றணிச்சு கூட அவளுக்கு இல்லாமல் வந்திருக்கு. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிருக்கோம்னு நினச்சி அந்த அப்பா ரொம்ப கில்ட்டாக இருக்கும். அந்த கில்ட்டோட நைட்டாக அந்த இறந்து பேர் பால பேக்கர் அவனோட அம்மா பார்க்க போவான். அவங்க ஜன்னலில் தூங்கிட்டு இருக்கிறப்ப ஜன்னலே காசு விட்டு எறிவான். ஒரு கட்டு பணத்தை தூக்கி போட்டு இதை வச்சுக்கோங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பணத்தை போட்டு போவான். இப்போ தான் அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் நிம்மதியாகிற மாதிரி இருக்குது. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வைப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்குமே அந்த விஷயம் நிறைய வந்திருக்கும். அதை நினச்சி அவனுக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம பையனை தனியாக கூப்பிட்டு போய், டேய் நீ ஒரு பையன் அடிச்சில அவன் இறந்து போயிட்டான், உனக்கு அது தெரியுமான்னு கேட்டால் அவன் தேமிச்சு வளர்த்துட்டு இருப்பான். அப்பா என்னை மன்னிச்சிருப்பா, நான் அது வேணும்னு பண்ணல, தெரியாமல் நடந்தது தான், என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறப்ப சரி தெரியாமல் தான் நான் பண்ணேன், அதே அப்பாட்ட சொல்லாமல் இருந்தேன், ஏன் மறைச்சேன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் அவள் தான் காரணம், அக்கா இதை போய் சொல்ல வேணாம்னு சொன்னான், நானும் சொல்லாமல் இருந்தேன், பட் பார்த்தா அவளே போட்டு கொடுத்து நல்ல பிள்ளைய மாறிட்டா, ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிருப்பா, நான் அப்பட தப்பா நான் ஒத்துட்டேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவருக்கு வருத்தமாக தான் இருக்குது. சரி பையன் தப்பாக ஒத்துட்டானே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவனும் ஹாப்பியாக இருப்பான். ஆனால் இந்த பக்கம் பார்த்தா அந்த அண்ணனுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கும். அந்த கில்டோட வீட்டுக்கு வரப்ப அவள் 2வது பொண்ணு இருக்கல, அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை கொஞ்சதுக்காக அவள் பொண்ணு பையன் இருப்பாங்க. அந்த பொண்ணு அப்பாவை பார்த்து, அப்பா பார்த்தியா நான் எக்ஸாமில் இவ்வளோ பாஸ் பண்ணிட்டேன், நீ இதை பாஸ் பண்ண காரம் எந்த இல்லை, கார் கடைக்கும் கேட்குறப்ப ஒரு கொலகாண்ட ஆகுது, இவ்வளோ கேஸு பண்ணிட்டு குற்றணிச்சு இல்லாமல் இருக்குல்ல, ஆனால் எதுவுமே சொல்லாமல் அவர் போட்டு ரூம் போயிடுவார். அப்புறம் ஃபோனில் பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். இந்த குழந்தையெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்காக கேமரா வச்சுருப்பாங்களே, இவன் வீட்டுக்கு வந்தனால அந்த கேமரா கனெக்ட் ஆகிருக்கும். சரின்னு சும்மா உட்காந்து அந்த கேமரா போட்டு பார்ப்பான். பார்த்து 2 பசங்க அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணில் சிரிச்சுக்கிட்டு, டே உனக்கு ஒன்று தெரியுமா, கொரியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆவரேஜ் 87 வயசு கூட இருப்பாங்க, ஆனால் அந்த பெக்கர் இருக்காங்களே இந்த வீடியோவில் ஹோம்லெஸ் பீப்புளாக இருப்பாங்களே அவங்க வயசுலாம் 46 வயசு வரைக்கும் தான் ஈஸியாக செத்து போயிடுறாங்க. அதே மாதிரி நம்மளும் அடிச்சு கொண்டவன் பயப்படி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அதை சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து அண்ணனுக்கு கொலகாண்டாயிருது. அடா பாவிகளா, இப்போ வரைக்கும் ஒருத்தனை கொண்டவங்க குற்றணிச்சு இல்லாமல் இருக்குது, அவன் கொண்டு அதை பற்றி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களே. இதை பார்த்து அந்த அண்ணனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. பட் அப்போதைக்கு அதை பற்றி எதுவும் பேசாமல் ரொம்ப மதியாக இருப்பான். இந்த நைட் நேரம் டின்னருக்கு
ஹோட்டலுக்கு போவாங்க. எப்பவும் ஃபேமிலியோட மீட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களே, அதே மாதிரி தான். வழக்கமா அந்த ஹோட்டலுக்கு போகிறப்ப அந்த அலங்காரம் பேச ஆரம்பிப்பான். டேய் தம்பி, நீ சொன்னதாண்டா கரெக்டு. நான் பசங்களுக்கு குற்றணிச்சு இல்லாமல் போச்சு. அவங்க பண்ண தப்பை அவங்க ஒத்துக்காமல் இருக்காங்க. நாளைக்கு காலை நானே போலீஸை பார்த்து பசங்க காடு கொடுக்குறதா இருக்கேன். என் பசங்களை ஜெயில் அடிக்க போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஈருக்கணும் புரியாமல் இருக்கு. நீ அண்ணா உனக்கு என்ன ஆச்சு? ஆரம்பத்தில் நீ தான் இந்த கேஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்த. இப்போ தான் மனசு மாறி இருக்க. இங்கே பாரு, நான் என் பையனை பேசினேன். என் பையன் மனசு மாறிட்டான். அவனெல்லாம் காட்டு கொடுக்காதுன்னு சொன்னால் இல்லை, உன் பையன் மனசு மாறல. இந்த வீடியோ பாருன்னு சொல்லி அந்த வீடியோ போட்டு காமிப்பான். அந்த வீடியோ பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் நம்ம ஹீரோவால் அதை ஏற்றிக்க முடியல. இங்கே பாரு, நீ தானே சொன்ன இந்த கேஸ் முடிஞ்சதான், அவ்வளோதான், அந்த பையன் இறந்து போயிட்டான். அந்த அம்மா காசு கொடுத்துட்டீல, இந்த கேஸ் முடிச்சிரு. இதோட இது வேணான்னு சொன்னால் இல்லை, ஈவே இறக்கமே இல்லாத ஒரு பொண்ணு இருக்கிறது பதிலாக அவள் ஜெயிலுக்கு போட்டோம். நான் அவளை காடு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து தம்பிக்கான்னு கோந்து வருது. உங்கள் அண்ணன் சட்டையை பிடிச்சி இங்கே பாரு, என் பையனை காடு விட்டுன்னு வச்சுக்கேன், நானும் கொலை பண்ணுவேன், இதை உருறான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். ரெண்டுத்துக்கு சண்டை வந்து கோஷன் கிளைப்பாங்க. இதை பார்க்குறப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். படத்தில் ஆரம்பத்தில் இருந்து தம்பி கேட்டது மாதிரி இருக்கும். நீதி நேரம் நாயன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். அண்ணங்காரன் ரொம்ப மோசமாக இருப்பான். ஆனால் கடைசியில் பார்த்தா கேட்டு மாறி போச்சு. தான் பையனுக்காக நம்ம ஹீரோ கேட்டானா மாறிட்டு இருக்கான். ஆயிரத்தில் அந்த அண்ணங்காரன் ரொம்ப நல்லவனா மாறிட்டு இருக்கான். ரெண்டு ஃபேமிலி சண்டை போட்டு அங்கேருந்து போகிறதா இருப்பாங்க. இதை பார்த்து அண்ணங்கன்னு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ஸோ அவன் ஸ்மோக் பண்ணிட்டு பார்க்கிங் வெளியே நின்றுட்டு இருப்பான். நான் ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் பார்த்து ஒரு கார் வந்துட்டு இருக்கு. வந்த வேகத்தில் அந்த கார் விட்டு ஏற்றிடும். அவ்வளோதான், அந்த அண்ணங்காரன் அங்கேயே இருந்து போயிடுவான். கார் விட்டு ஏற்றுனது யாருன்னு பார்த்தா தம்பிக்காரன் தான். அவனுக்கு பயமாயிருச்சு. இன்கேஸ் அண்ணன் உயிரோட இருந்தானா எனக்கு அதெல்லாம் பையனை மாட்டி விட்டுருவான், அவன் சாகட்டுன்னு சொல்லிட்டு அவன் கார் விட்டு ஏற்றிருப்பான். இதே தான் நம்ம படத்தில் ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். நம்ம நரோட்டில் இருந்தப்ப அண்ணங்கார் கார் விட்டு எடுத்துருப்பான். அப்போ நம்ம ஹீரோ பார்த்து, டேய் நம்ம ஊர் டிராஃபிக் ரூல்ஸ் படி நரோட்டில் நிற்கக்கூடாது, நின்னா நம்ம பாட்டு கார் விட்டு ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம், சட்டம் எதுவுமே பண்ணாதுன்னு சொல்லி அவன் அண்ணன் சொல்லியிருப்பாள். இப்போ அதே தான் நம்ம ஹீரோ பயன்படுத்திக்கிட்டான். அவங்க அண்ணன் மேலே கார் விட்டு ஏற்றி அவன் அண்ணனை கொண்டிருப்பான். இதை பார்த்து அண்ணன் வைஃபால் தாங்க முடியல. ரோட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறப்ப நம்ம பார்த்து கல்யாண மனசுலாம் இருப்பான். எதுவுமே பண்ணாமல் காருக்குள்ளே இருப்பான். இதை பார்த்து ஹீரோட வைஃபுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப ஷாக்கில் இருக்கிறப்ப இதோட நார்மல் ஃபேமிலிங்கிற இந்த பண்ண முடியுது. ஸோ எப்போ இருந்துச்சு இந்த கிளைமேக்ஸ்? ஸோ இந்த கிளைமேக்ஸில் உங்கள் டேக் என்ன? நீதி நேர்மை நாயன் முக்கியம் இருந்த தம்பி தன் பையனுக்காக அண்ணனை கொண்டிருக்கான். ஆனால் ஆயிரத்தில் அண்ணன் தான் குற்றணிச்சிக்காக பொண்ணை காட்டுக்கு போயிருக்கான். இந்த ரெண்டு பேரில் யார் பண்ண கரெக்டு? உங்கள் டேக் என்னங்கிறத மறக்காம கவனம் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹார்ட்ஸ் தப்புன்னு வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.